கதருடைய விஷயத்தில், அதாவது விதி விஷயத்தில் 2 கூட்டங்கள் வழி தவறி போனாங்க, வழி கெட்டவர்கள். ஒரு கூட்டம் ஜப்ரியா. இவர்கள் யார் அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் தன்னுடைய செயலில் நிர்பந்திக்கப்படுபவனாக இருக்கிறான், அவனுக்குன்று ஒரு சுய விருப்பம் ஆற்றல் எதுவுமே இல்லைங்கிறோம். யார்? ஜப்ரியாக்கள். எல்லாமே அல்லாஹ் நம்மை விதியால் நிர்பந்திச்சு இதை செய்ய வைக்கிறான், நமக்குன்னு எந்த சுயமான ஆற்றலோ விருப்பமோ இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். இன்னொரு கூட்டம் அப்படி இதற்கு எதிராக இருக்கிறவங்க கத்ரியா, கதிரை நிராகரிக்கிறவங்க. இவங்க என்னன்னு கேட்டால், மனிதன் தன்னுடைய செயலில் சுய நாட்டம் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், முழுக்க முழுக்க அது அல்லாஹ்வின் நாட்டத்திற்கும் ஆற்றலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அல்லாஹ் நாடியோ அவனுடைய விருப்பத்திலோ ஆற்றலிலோ ஒன்று நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒன்றை செய்கிறான்னா அவனுடைய நாட்டமும் அவனுடைய விருப்பம் தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய விருப்பமோ நாட்டமோ அதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒன்றை நாடுவான் அப்படிங்கிற அந்த விதியின் மீதான நம்பிக்கையவே இவங்க மறுக்கிறாங்க. அதாவது கத்ரியா, கதிரை மறுக்கிறவங்க, கதிர்னு ஒன்று இல்லைன்னு மறுக்கிறவங்க, எல்லாம் நீங்கள் விரும்புகிறபடி தான் நடக்குதுங்கிறவங்க. இப்போ ரெண்டும் ஒன்று எதிரானவர்கள் கொள்கையால். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மறுப்பை ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. முதலாவது ஜப்ரியாவுக்கு மறுப்பு. ஜப்ரியாங்கிறவங்க யார்? எல்லாமே நம்முடைய அல்லாஹ் நம்ம மீது நிர்பந்தித்து செய்ய வைக்கிறான், அப்படி தான் நடக்குது எது எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா. இதற்கு ஷரியத் ரீதியான மறுப்பு, யதார்த்தம் ஹக்கீகத் அதோடைய மறுப்பு, ரெண்டையுமே ஷேக் குறிப்பிட்றாங்க. முதல்ல ஷரியத் ரீதியான மறுப்பு என்ன? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சுயநாட்டத்தை விருப்பத்தையும் கொடுத்து அவனோட செயலை இணைத்திருக்கிறான். நம்முடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய நாட்டத்தோடு இணைஞ்சிருக்குது, நம்ம நாடியதை தான் செய்கிறோம், அந்த இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா. உங்களில் இந்த உலகத்தை நாடுபவரும் இருக்கிறார்கள், உங்களில் மறுமையை நாடுபவர்களும் இருக்கிறார்கள். 3வது சூராவுடைய 152வது ஆயா. அப்போ இதில் அல்லாஹ் தஆலா உங்களில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, உங்கள் விருப்பத்தை ஏற்ப உலகத்தை நாடுறவங்க மறுமை நாடுறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் இன்னா அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. நபியே, இப்படி சொல்லிவிடுங்கள், இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்தது, ஆகவே விரும்புபவர்கள் இதனை நம்பிக்கை கொள்ளட்டும். யார் இதை நாடுறீங்களோ அவங்க நம்பட்டும், விரும்புகிறவர்கள் நிராகரிக்கட்டும். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த நிராகரிக்கிற அந்த நாட்டத்தையும் ஒரு மனிதன் கொடுத்துருக்கிறான். ஈமான் கொள்றதுக்கான நாட்டமும் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் ஈமான் கொள்வான், ஒருத்தன் நிராகரிக்கிற நாட்டத்தில் இருக்கிறவன் அவன் நிராகரிப்பான். இதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக நாம் நரக நெருப்பை தயார்படுத்தி வைத்துள்ளோம், அதன் ஜுவாலை அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும் என்று சொல்கிறான். சூரா அல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய 29வது ஆயத்து. அப்போ இந்த ஆயத்து தெளிவாக ஒரு தெளிவை கொடுக்குது. ஜப்ரியாக்களுடைய வாதம் பொய், அல்லாஹ் நிர்பந்திச்சு நம்ம எல்லாத்தையும் செய்ய வைக்கிறான்னு சொல்கிற வாதம் இருக்குது, அது வந்து பொய். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், விரும்புகிறவர்கள் ஈமான் கொண்டு விரும்புகிறவர்கள் நிராகரிக்கட்டும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நமக்குன்னு ஒரு நாட்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிற ஆதாரம் தானே இது. அது இன்னொரு ஆயத்து 41வது சூராவுடைய 46வது ஆயத்து. மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி வமன் அஸாஅ ஃபஅலைஹா வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத். யாராவது நற்செயல் புரிந்தால் அது அவருக்கு சாதகமானது, யாரேனும் தீமை செய்தால் அது அவருக்கு எதிரானது. உம்முடைய இறைவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் இல்லை, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது எதிரானது. நன்மை செய்தால் அது சாதகம், பாவம் செய்தால் அது அவருக்கு தான் எதிரானது. அப்போது அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். அப்போது ஒருத்தருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் அதை செய்வாருங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம். அப்போ அல்லாஹ் தஆலா சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஆதாரத்திலும் தெளிவாகும். இன்னொரு யதார்த்தமான ஆதாரம், அதாவது ஜப்ரியாக்களுக்கு மறுப்பு, எல்லாம் அல்லாஹ் நிர்பந்தி செய்து வைக்கிறான்னு சொல்கிறாங்களோ அதுக்கான மறுப்பு. உண்ணுவது, பருகுவது, கொடுப்பது, வாங்குவது போன்றதில்லை, சுய நாட்டத்தோடு நாம் செய்கிறோம், நம்ம செயல்கள் வெளிப்படுது. காய்ச்சலால் ஏற்படுகின்ற உடல் நடுக்கம், மாடியிலிருந்து ஒருத்தர் விழுந்துடுறது, இப்படி போன்ற விஷயங்களில் சுய நாட்டமின்றி ஏற்படுகின்ற செயல்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்தே வைத்திருக்கிறான். அதாவது விரும்பியதை சாப்பிட்றதும் விரும்புகிறத செய்கிறதும் உட்கார்றதும் எழுகிறதும் கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே ஒருத்தர் சுயநாட்டத்தில் செய்கிறதும், ஒருத்தர் அதுக்கு மாறா
திடீர்னு மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டான், அல்லது வந்து காய்ச்சலில் அவன் உடல் நடுங்குது, இப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய சுய நாட்டம் இல்லாமல் நடக்குதுங்கிறது தெரியுது. இந்த வித்தியாசம் தெரியுதுல்ல. அப்போது ஒருத்தன் நாடி செய்கிறதுக்கும் நாடாமல் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கும்போது இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கான் அல்லாங்கிறதுக்கு ஆதாரம் இதுவே. அப்படி இருக்கும்போது எப்படி அல்லாஹ் நிர்பந்தம் செய்ய வைக்கிறான்னு சொல்லிட்டு வாதம் செய்ய முடியும்? அப்போ ஜப்ரியாக்களுடைய வாதம் ஒரு பொய்யான வாதம், அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. அப்போது ஒருவர் சுய விருப்பத்தோடு செய்கிறார் இல்லையா, சாப்பிட்றது குடிக்கிறது இந்த மாதிரி இந்த வகையான செயல்களில் மனிதன் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் சுயநாட்டத்தோடு செய்கிறாங்கிறதுக்கு சுய அதிகாரம் அவனுக்கு இருக்குங்கிறதையும் அனுமதியை அல்லாஹ் கொடுத்துருக்காருக்கு ஆதாரம். ரெண்டாவது வகை இருக்குது, தவறி விழுகிறது, தெரியாமல் ஏதாவது ஒன்று விரும்பாத ஒன்று நடந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்களை. அப்போ அந்த மனிதன் சுய அதிகாரம் அற்றவனாக இருக்கிற நிலை, அது நிகழ்ந்தவற்றை அவன் நாடவில்லை ஆனாலும் அது நடந்திருக்குது அப்படிங்கிறது. அப்போ நாடாத போதும் சிலது நடக்குது, நாடுவதும் நடக்குது. அப்போ நாடுவதுன்னு ஒன்று இருக்குது, ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் அது அப்படின்னு ஜப்ரியாக்களுக்கு ஷேக் அவர்கள் மறுப்பு கொடுக்குறாங்க. அடுத்து கத்ரியாக்கள் இதுக்கு அப்படி எதிரானவங்க. அதாவது எந்த ஒரு நாட்டமும் மனிதனுக்கு இல்லை, அதாவது எந்த ஒரு நாட்டமும் அல்லாவுக்கு இல்லை, அவனுடைய ஆற்றல் எதுவும் இல்லை, மனிதன் தான் நாடுவதை அவன் செய்வான், அவனுடைய ஆற்றல் படி தான் எல்லாம் நடக்குது, அவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு வாதம் பண்ணிட்டு அல்லாவுடைய விதியை அல்லாவுடைய நாட்டத்தை மறுக்கிறவங்க. இவங்களுக்கு ஷேக் உசைமின் ரஹிமவுல்லா அதே மாதிரி ஷரியத்துடைய ஆதாரத்தின் மூலமாகவும் அறிவார்ந்த பகுத்தறிவு சார்ந்த ஆதாரத்தின் மூலம் பதிலளிக்கிறாங்க. அல்லாஹ் தான் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான், ஒவ்வொன்றும் அவனது நாட்டப்படி தான் நடைபெறுகிறது. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் இது தெளிவுபடுத்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் மனிதர்களின் செயல் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நிகழ்கின்றன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதே நம்பிக்கை கொண்டாகணும், கதிரை மறுக்க முடியாது. வலௌஷா அல்லாஹு மக்ததலு மக்ததலல்லதீன மின் பஅதிஹிம் மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பய்யினாத்து வலாக்கின் இக்தலஃபு ஃபமின்ஹும் மன் ஆமன வமின்ஹும் மன் கஃபர் வலௌஷா அல்லாஹு மக்ததலு வலாக்கின் அல்லாஹ யஃஅலு மா யுரீது. 2வது சூரா 253வது ஆயத்து. அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த தூதர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தெளிவான அத்தாட்சியில் தம்மிடம் வந்த பின்னரும் போரிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிச்சான், ஆனால் அதுக்கு பிறகும் அவங்கள பின்பற்றாமல் பின்னாடி வந்த மக்கள் போரிட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அவர்கள் சிலர் ஈமான், வேறு சிலர் நிராகரிப்பு குஃப்ரு கொள்கைக்கு போய்விட்டார்கள். சரியா? அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு போரிட்டு இருக்க மாட்டார்கள், ஆயினும் தான் நாடுகின்றவற்றை அல்லாஹ் செய்கிறான். அப்போ அல்லாஹ் தாலாவுடைய நாட்டங்கிற அவனுடைய விதி அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனாலும் நம்முடைய நாட்டம் இருந்தால் அல்லாவுடைய நாட்டத்தை தாண்டி ஒன்று நடக்காது. அப்போ அல்லாவுடைய நாட்டத்திற்கு உள்ளே தான் நம்முடைய நாட்டம் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நிற்க முடியும் நாம அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. வலவ் ஷி'னா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன். 32வது சூராவுடைய 13வது ஆயா. நாம் நாடி இருந்தால் ஆரம்பத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய நேர்வழியை காட்டியிருப்பான். அல்லாஹ் நினைச்சானா எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான், யாரை விட்டு எல்லாம் நேர்வழி உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரை கொண்டும் நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று நான் கூறியிருந்த எனது வாக்கு நிறைவேறிவிட்டது. அல்லாவுடைய வாக்கு, அவனுடைய கதிர், அதன்படி அது நடக்கும். எது? நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் ஒரு சாரார் இந்த மாதிரி பாவங்களை செய்வாங்க, அவங்களை நரகத்தை கொண்டு நிரப்புவேங்கிற அந்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அது நடக்கும். அல்லாஹ் நினைச்சானா செய்திருவான். ஆனாலும் மனிதர்களில் பாவங்கள், ஜின்களில் பாவங்கள் செய்யக்கூடியவங்க இவங்க நரகத்துக்கு போவாங்கிற வாக்கு நிறைவேறிடும். அப்போ இது மார்க்க ரீதி ஆதாரம். கத்ரியாக்கள் சொல்கிறாங்களே அல்லாவுடைய நாட்டன்னு ஒன்று இல்லை, எல்லாம் நம்ம நினைக்கிறதா நடக்குது அப்படிங்கிறாங்கல்ல, ஜப்ரியாக்களுக்கு அப்படி ஆப்போசிட்டாக. இரண்டுமே தப்பு, ரெண்டுமே வரமீறல். பகுத்தறிவு ஆதாரம் பாருங்கள், விதின்னு ஒன்று உண்டுங்கிறது. இந்த பிரபஞ்சம், இந்த பேரண்டம் முழுவதும் அல்லாவின் உடைமை, அதாவது அல்லாஹ் தான் படைச்சிருக்க, அவனுக்கு சொந்தமானது. மனிதனும் இந்த பேரண்டத்தை சேர்ந்தவன், மனிதனும் இதில் வாழக்கூடிய அல்லாவுக்கு சொந்தமான அவனுடைய படைப்பு தான். எனவே அவனும் அல்லாவின் உடைமை தான். ஒரு அடிமை தனது எஜமானின் உடைமையில் எஜமானின் அனுமதி மற்றும் நாட்டமெல்லாம் ஆதிக்கம் செலுத்துவது சாத்தியமே இல்லை. அப்போது விதிகள் ஒன்று இருக்குது, படைச்சவன் அவன் தான், அவனுடைய நாட்டத்தில் இல்லாமல் ஒன்று நம்ம செய்திட முடியுமானா முடியாது. அல்லாஹ் நாட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் செய்ய முடியும். அப்போது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை நாம் எப்படி நம்பிக்கொள்கிறோம்னா, ஜப்ரியாக்கள் போல வரம் மீற மாட்டோம், கத்ரியாக்கள் போல நம்ம வரம் மீற மாட்டோம்.
ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். ஜப்ரியாக்கள் அல்லாஹ் நிர்பந்தித்து எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறான் விதியின் பேரால் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க மறுக்கிறாங்க. நாம் அதையும் மறுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அல்லாஹ் நமக்குன்னு சில நாட்டங்களை கொடுத்துருக்குறோம். அதன்படி நம்ம என்ன செய்கிறோம், விருப்பம் இருக்கிறனால தான் சில விஷயம் செய்கிறோம், சிலது செய்யாமல் இருக்கும். அதே நேரத்தில் கத்ரியாக்கள் விதின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்களே, அது அந்த பாதையும் பக்கம் போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய விதிக்கு உட்பட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்வோம்.